கிறிஸ்துவின் சபையார் வழங்கும் கிறிஸ்துவின் வசனம் நிகழ்ச்சியை கேட்க உங்கள் யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். கிறிஸ்துவின் வசனம், இது கிறிஸ்தவர் கீதம். பரிசுத்த வேதம் பறைசாற்றும் வசனம், கிறிஸ்துவின் வசனம், இது கிறிஸ்தவர் கீதம். கிறிஸ்துவின் சபையார் வாழ்த்தி வழங்கும் கிறிஸ்துவின் வசனம், இது கிறிஸ்தவர் கீதம். கிறிஸ்துவின் வசனம், கிறிஸ்துவின் வசனம், கிறிஸ்துவின் வசனம். வேதாகம செய்தி நேரத்திற்கு வரவேற்கிறோம். வெல்கம் டு த பைபிள் மெசேஜ். தொலைக்காட்சி நேயர் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இப்பொழுதும் வத்தலகுண்டு கிறிஸ்துவின் சபை ஊழியரும் வேர்ல்டு எவாஞ்சலிசம் பைபிள் ஸ்கூல் ரெஸ்பெக்டட் டைரக்டர் சார் அர்ஜுனன் அவர்கள் உங்களோடு தேவ செய்தியை தொகுத்து வழங்குவார். கேட்டு தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். தொலைக்காட்சி நேயர்களாகிய உங்கள் யாவரையும் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமான நாமத்தில் வாழ்த்தி வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைய நாள் கர்த்தருடைய செய்தி வேளையிலே தேவனே விளைய செய்தார். God gave the increase. இன்றைக்கு நாம் விதைக்கிறோம், நீர் பாய்ச்சுகிறோம். விளைய செய்யக்கூடியவர் தேவனாக இருக்கின்றார். அப்போஸ்தலனாகிய பவுல் அதைத்தான் கொரிந்து சபையாருக்கு எழுதின கடிதத்திலே குறிப்பிட்டிருக்கின்றார். 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 6வது வசனம், நான் நட்டேன், அப்போலோ நீர் பாய்ச்சினான், தேவனே விளைய செய்தார். ஆக அப்போஸ்தலனாகிய பவுல் ஆசியா முழுமைக்கும் கடந்து சென்று சுவிசேஷத்தை அறிவிக்கக்கூடியவராக இருந்தார். ஆங்காங்கு சபைகளை ஏற்படுத்தினார். எனவே அவர் சொல்லும்போது நான் நட்டேன் என்று சொல்லுகிறார், ஐ ஹவ் பிளான்டட் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு ஒவ்வொரு சுவிசேஷகனும் கர்த்தருடைய வசனமாகிய அந்த விதையை போய் விதைக்கின்றான். அதை விளைய செய்யக்கூடியவர் நம்முடைய பிதாவாகிய தேவன். எபேசியர் 4வது அதிகாரம் 12 முதல் 15 வசனங்கள் வாசிக்கும் போது தேவனுடைய திட்டத்தை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. விதைக்க வேண்டியது தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. பாவத்தில் இருக்கக்கூடிய ஜனங்கள் மனம் திரும்ப வேண்டும், அவர்கள் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். தேவனுடைய உன்னதமான திட்டத்தை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே எல்லா இடங்களுக்கும் சுவிசேஷமானது கொண்டு செல்லப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. எபேசியர் 4:12 முதல் 15 வசனங்கள் நாம் பார்க்கும்போது பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் அவர் சிலரை அப்போஸ்தலராகவும், சிலரை தீர்க்கதரிசிகளாகவும், சிலரை சுவிசேஷகராகவும், சிலரை மேய்ப்பராகவும், போதகராகவும் ஏற்படுத்தினார். நாம் இனி குழந்தைகளாக இராமல் மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதுக்கு ஏதுவான தந்திரமுள்ள போதகமாகிய பலவித காற்றினாலே அலைகளைப் போல அடிபட்டு அலைகிறவர்களாக இராமல் அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாகிய கிறிஸ்துக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளர்கிறவர்களாக இருக்கும்படியாக அப்படி செய்தார். எவ்வளவு தெளிவாக எபேசிய கிறிஸ்தவர்களுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதியிருக்கிறார் என்று பாருங்கள். உன்னதமான தேவனுடைய திட்டம் இந்த வசனத்தின் மூலமாக வெளிப்பாடாயிருக்கிறது. மெய்ப்பர்கள் ஏற்படுத்தப்படுகிறார்கள், போதகர்கள் ஏற்படுத்தப்படுகிறார்கள் என்று நாம் பார்க்கும்போது அது தேவனுடைய உன்னதமான திட்டமாக இருக்கிறது. பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டாக இவைகள் ஏற்படுத்தப்படுகிறது. சுவிசேஷகர் நிறைய இருக்கிறார்கள். முதலாக சபை துவங்கும் போது ஆதி அப்போஸ்தலர்களாலே துவங்கப்பட்டது. எனவே இந்த வசனத்திலே அவர் குறிப்பிடும்போது சிலரை அப்போஸ்தலராகவும், சிலரை தீர்க்கதரிசிகளாகவும், சிலரை சுவிசேஷகராகவும், சிலரை மெய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார். இந்த விதமாக முதல் நூற்றாண்டிலே சபையானது ஏற்படுத்தப்பட்டது. இன்றைக்கு மெய்ப்பர்கள், போதகர்கள், சுவிசேஷகர்கள் இருந்து கொண்டு
சபையை வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள். பரிசுத்தவான்கள் எல்லோருமே அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு சத்தியத்தை கைக்கொள்ள வேண்டும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இந்த சத்தியத்தை அன்புடன் கைக்கொண்டு தலையாகிய கிறிஸ்துக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளர்கிறவர்களாய் இருக்கும்படியாக அப்படி செய்தார். பிதாவாகிய தேவன் கிறிஸ்துவை முன்குறித்ததனுடைய நோக்கம் இங்கே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அவர்தான் சபைக்கு தலைவராக இருக்கிறார். எந்த ஒரு மனிதனும் சபைக்கு தலையாக மாற முடியாது. ஏனென்றால் கிறிஸ்து ஒருவரே அந்த சபைக்காக ரத்தம் சிந்திருக்கிறார். நம்முடைய பிதாவாகிய தேவன் அவரை முன்குறித்திருக்கிறார். அவருக்குள்ளாக நாம் எல்லாரும் வளர வேண்டும் என்பதற்காக அப்படி செய்தார். அவர் நமக்காக ரத்தம் சிந்தினார். நமக்காக அடிச்சுவடை விட்டு கடந்து சென்றிருக்கிறார். நாம் ஒவ்வொருவரும் அந்த வழியாக நாம் கடந்து செல்ல வேண்டியவர்களாக இருக்கின்றோம். மேலும் நாம் ஜெபம் பண்ணும் போதெல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் என்று கேட்கிறோம். என் நாமத்தினாலே பிதாவின் இடத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வீர்கள் என்று நம்முடைய ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார். என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவின் இடத்திலே வரான் என்று சொல்லுகிறார். ஆக இயேசு கிறிஸ்து சபைக்கு தலைவராக இருக்கிறார். நம்மை வழிநடத்தக்கூடியவராக இருக்கிறார். நித்தியத்திலே தேவனோடு கொண்டு போய் சேர்க்கக்கூடியவராக இருக்கின்றார். எனவே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது 1 தீமோத்தேயு 1:12 என்னை பலப்படுத்துகிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னை உண்மை உள்ளவன் என்று என்னை இந்த ஊழியத்துக்கு ஏற்படுத்தினபடியால் அவரை ஸ்தோத்தரிக்கிறேன். பவுல் தானாக ஏற்படுத்தப்படவில்லை. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பவுல் உண்மை உள்ளவன் என்று எண்ணினார். எனவே இந்த ஊழியத்திற்கு அவனை ஏற்படுத்தினார். எப்படி பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை தெரிந்தெடுத்தாரோ, பாவிகளை ரட்சிப்பதற்கு தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு அனுப்பினாரோ, அதே போல அவருடைய உன்னதமான அந்த ஊழியம் பலப்படும்படியாக இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் தேர்வு செய்யப்பட்டான். ஆரோனை போல அழைக்கப்படாவிட்டால் ஒருவனும் இந்த கனமான ஊழியத்திற்கு தானாய் ஏற்படுகிறதில்லை என்று நாம் வாசிக்கின்றோம். ஆக அப்போஸ்தலனாகிய பவுலை ஊழியத்திற்காக இயேசு கிறிஸ்து தேர்வு செய்தார். எனவே நான் நட்டேன் என்று சொல்கிறார். இரண்டாவது, அப்போலோ நீர் பாய்ச்சினான். அப்போலோஸ் வாட்டர்ட். இந்த ஊழியத்திற்கு நடுகிறவர்கள் தேவை, நீர்ப்பாய்ச்சுகிறவர்கள் தேவை. அவரவர் அந்தந்த வேலையை செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறார்கள். அப்போலோ ஒரு சிறப்பான ஒரு ஊழியத்தை செய்ததை குறித்து நாம் பரிசுத்த வேதாகமத்திலே நாம் வாசிக்கிறோம். முதலாவது இந்த அப்போலோ யார் என்பதை பற்றி நாம் தெரிந்து கொள்வோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 18வது அதிகாரம் 24 முதல் 26 வசனத்திலே இந்த அப்போலோவை பற்றி நாம் படிக்கிறோம். அப்பொழுது அலெக்சாந்திரியா பட்டணத்தில் பிறந்தவனும் சாதுரியவானும் வேதாகமங்களில் வல்லவனுமான அப்போலோ என்னும் பெயர் கொண்ட ஒரு யூதன் எபேசு பட்டணத்துக்கு வந்தான். இவன் ஒரு யூதனாக இருந்தான். வேதாகமங்களிலே வல்லவனாக இருந்தான். வேதத்திலே தேர்ச்சி அடைந்தவர்கள் நிறைய இருக்கிறார்கள். அந்த விதத்திலே இந்த அப்போலோ வேதத்திலே ஒரு தேர்ச்சி அடைந்த ஒரு மனிதனாக இருந்தார். அவன் கர்த்தருடைய மார்க்கத்திலே உபதேசிக்கப்பட்டு யோவான் கொடுத்த ஸ்நானத்தை மாத்திரம் அணிந்தவனாய் இருந்து ஆவியல் அடனுள்ளவனாய் கர்த்தருக்கு அடுத்தவைகளை திட்டமாய் போதகம் பண்ணி கொண்டு வந்தான். கர்த்தருடைய மார்க்கத்திலே உபதேசிக்கப்பட்டிருக்கிறான். ஆவிலே அனலுள்ளவனாக கர்த்தருக்கு அடுத்தவைகளை திட்டமாக போதிக்கக்கூடிய திறமை பெற்றவனாக இருக்கிறான். ஆனால் யோவான் கொடுத்த ஞானஸ்நானத்தை மாத்திரம் அறிந்தவனாக இருந்தான். அதுக்கப்புறம் அவனுக்கு தெரியவில்லை. இன்றைக்கு அநேகர் அந்த விதமாக இருக்கிறார்கள். கிறிஸ்துவை தெரியும், ஆனால் அவர் ஏற்படுத்தியிருக்கிறதான அந்த மார்க்கத்தை பற்றி அதிகமாக தெரியாது.
நியாயப்பிரமாணத்தின்படியாக வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். அதே போல இயேசுவுக்கு முன்னோடியாக வந்த யோவான் ஸ்நானகன் ஒரு நோக்கத்தோடு தந்தரப்பட்டார். கர்த்தருக்கு வழியை ஆயத்தம் செய்யும்படியாக அவர் முன்னே அனுப்பப்பட்டார். இயேசு கிறிஸ்து வந்தவுடனே அவருடைய பீரியட் முடிகிறது. அவருடைய சீஷர்கள் கூட இயேசுவை ஃபாலோ பண்ணினார்கள் என்று நாம் பார்க்கிறோம். ஆக யோவான் ஸ்நானகன் இன்னும் மிக தெளிவாக சொல்லுகிறார். அவருடைய பாதரட்சியின் வாரை கூட அவிழ்ப்பதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று சொல்லுகிறார். ஆக உன்னதமானவர், தேவனுடைய அநாதி திட்டத்தின்படியாக முன்குறிக்கப்பட்டவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அந்த மார்க்கத்தை நாம் முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். அவன் ஜெப ஆலயத்தில் தைரியமாய் பேசத் தொடங்கின போது ஆக்கில்லா பிரிஸ்கில்லாலும் அவன் பேசுகிறதை கேட்டு அவனை சேர்த்து கொண்டு தேவனுடைய மார்க்கத்தை அதிக திட்டமாய் அவனுக்கு விவரித்து காண்பித்தார்கள். ஒருவன் பிரசங்கிக்காவிட்டால் அவர்கள் எப்படி கேள்விப்படுவார்கள்? ஆக பிரசங்கம் அவசியம். அதே போல தேவனுடைய மார்க்கத்தை குறித்து ஒருவருக்கு சொல்லாவிட்டால் அவருக்கு எப்படி தெரியும்? இந்த ஆக்கில்லா பிரிஸ்கில்லா கர்த்தருடைய மார்க்கத்தில் இருக்கிறவர்கள், கர்த்தருடைய சபையில் இருக்கிறவர்கள், அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாக வந்தவர்கள். அவர்கள் இவனை சேர்த்து கொண்டு, இந்த அப்போலோவை சேர்த்து கொண்டு தேவனுடைய மார்க்கத்தை அதிக திட்டமாக அவனுக்கு விவரித்து காண்பித்தார்கள். ஞானமுள்ளவனுக்கு போதகம் பண்ணு, அவன் ஞானத்திலே தேர்வான் என வேதம் சொல்லுகிறது. இந்த அப்போலோவுக்கு ஆக்கில்லாவும் பிரிஸ்கில்லாவும் கணவன் மனைவியாக சேர்ந்து அவனுக்கு போதகம் பண்ணினார்கள். அவன் ஏற்கனவே வேதாகமத்திலே வல்லவன், மிக சிறப்பாக போதிக்கக்கூடியவன். ஆனால் கர்த்தருடைய மார்க்கத்திலே உபதேசிக்கப்பட்டிருக்கிறானே ஒழிய யோவான் கொடுத்த ஞானஸ்நானம் வரைக்கும் தான் அவனுக்கு தெரியும். அதுக்கப்புறம் ஒன்றும் தெரியாது. ஆண்டவரிலே நிலைத்திருக்க வேண்டும். இவர் என் நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று வானத்திலிருந்து சத்தம் உண்டானது. இதை அப்போஸ்தலர்கள் அறிந்தார்கள். இதையே தான் ஜனங்களுக்கு அவர்கள் எடுத்துரைக்கிறார்கள். இந்த காரியத்தை குறித்து அப்போலோவுக்கு ஆக்கில்லாவும் பிரிஸ்கில்லாலும் எடுத்துரைக்கும் போது அதற்கு அவன் கீழ்ப்படுகிறான். அன்பானவர்களே, இந்த அப்போலோ கர்த்தருடைய மார்க்கத்திலே இணைக்கப்பட்டு வல்லமையாக ஊழியத்தை செய்யக்கூடிய ஒரு மனுஷனாக அவன் மாறுகிறான். அவன் நீர் பாய்ச்சக்கூடியவனாக இருக்கின்றான். அதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த வசனத்திலே நமக்கு குறிப்பிட்டிருக்கிறார். அப்போஸ்தலர்களே ஜனங்கள் மிக கனத்துக்குரியவர்களாக கருதினார்கள். உண்மைதான், அவர்கள் கனத்துக்குரியவர்கள் தான். அதே நேரத்தில் அவர்கள் பூஜிக்கப்படத்தக்கவர்கள் அல்ல. அவர்களை பூஜிக்க ஆரம்பித்தார்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 14வது அதிகாரம் 14-15 வசனங்களை நாம் பார்க்கும்போது, அப்போஸ்தலராகிய பர்னபாவும் பவுலும் அதை கேட்டபோது தங்கள் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு கூட்டத்துக்குள்ளே ஓடி உரத்த சத்தமாய், மனுஷரே ஏன் இப்படி செய்கிறீர்கள்? நாங்களும் உங்களைப் போல பாடுள்ள மனுஷர் தானே. நீங்கள் இந்த வீணான தேவர்களை விட்டு வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளுள்ள யாவற்றையும் உண்டாக்கின ஜீவன் உள்ள தேவனிடத்திற்கு திரும்ப வேண்டும் என்று உங்களுக்கு பிரசங்கிக்கிறோம். பவுலும் பர்னபாவும் வல்லமையாக பிரசங்கம் செய்கிறார்கள். அந்த பிரசங்கத்தை கேட்ட ஜனங்கள் அவர்களுக்கு பூமாலைகளையும் எருதுகளையும் கொண்டு வந்து பலியிட மனதாக இருந்தார்கள். அதை பவுலும் பர்னபாவும் ஏற்றுக்கொள்ளவில்லை. தங்களுடைய வஸ்திரங்களை கிழித்து கொண்டு அந்த கூட்டத்துக்குள்ளே ஓடினார்கள். மனுஷரே ஏன் இப்படி செய்கிறீர்கள்? நாங்களும் உங்களைப் போல ஒரு பாடுள்ள மனுஷர் தானே. நாங்கள் ஒன்றும் ஒரு விசேஷமான மனிதர்கள் அல்ல. உங்களைப் போல இந்த பூமியிலே தாயின் வயிற்றிலே பிறந்தவர்கள் தான். ஒரு பாடு நிறைந்த மனுஷர்கள் தான். இந்த வீணான தேவர்களை விட்டு விட்டு வானத்தையும் பூமியும் உண்டாக்கின, சமுத்திரத்தை அவையிலுள்ள யாவற்றையும் உண்டாக்கின ஜீவனுள்ள தேவனிடத்துக்கு நீங்கள் திரும்ப வேண்டும். அதைத்தான் நாங்கள் பிரசங்கிக்கிறோம். பிரியமான சகோதரனே, சகோதரியே, தொலைக்காட்சி நேயரே,
கர்த்தருடைய நாமத்தினாலே வரக்கூடிய ஒரு ஊழியக்காரன் கர்த்தருடைய வசனத்தை விதைக்கக்கூடியவனாக இருக்கிறான். ஒருவன் அந்த விதைத்த இடத்திலே நீர் பாய்ச்சக்கூடியவனாக இருக்கிறான். மேற்கொண்டும் சத்தியத்தை சொல்லி அதை வளர்க்கக்கூடியவனாக இருக்கின்றான். ஆனால் விளைய வேண்டும் அல்லவா? அந்த வேலையை கர்த்தர் செய்கிறார். விளைய செய்கிறவர் தேவன். இவர்கள் சுவிசேஷ வசனத்தை சொல்லுகிறார்கள், அதோடு முடிந்தது. நம்மை போல ஒரு பாடுள்ள மனுஷர்கள் தான் அவர்களும். அவர்கள் விசேஷமானவர்கள், தேவனுக்கு ஊழியம் செய்யக்கூடியவர்கள். அவர்களிடத்தில் வல்லமை இருக்கிறது. வானத்திலே இருக்கிறதான அந்த நட்சத்திரங்களைப் போல இருக்கிறார்கள் என்று ஒருவேளை நாம் எண்ணி அவர்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்போம் என்றால், பவுல் சொல்லக்கூடிய இந்த வசனத்தை நீங்கள் நினைத்து பாருங்கள். நாங்களும் உங்களைப் போல பாடுள்ள மனுஷர் தானே. நாம் ஜீவனுள்ள தேவனிடத்திற்கு எல்லோருமே திரும்ப வேண்டும். இயேசுவின் இடத்திலே நாம் கடந்து செல்ல வேண்டும். எங்கள் சுய பக்தியினாலாவது எங்களுடைய சுய சக்தியினாலாவது இவனை நடக்க பண்ணினோம் என்று எண்ணினீர்களா என்று அப்போஸ்தலர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஆக கர்த்தருடைய வல்லமை அங்கே இறங்கினது. விளைய செய்யக்கூடிய தேவனாலே இவைகள் நடைபெறுகிறது என்பதை அங்கே குறிப்பிடுகிறதை நாம் பார்க்கிறோம். நாம் இவைகளை நன்கு முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். மூன்றாவதாக தேவனே விளைய செய்தார் என்று பார்க்கிறோம். God gave the increase. ஆக தேவன் விளைய செய்ய வல்லவராக இருக்கின்றார். அவருடைய கரத்தின் கிரியைகளாக அது இருக்கின்றது. பிரசங்கி சொல்லுகிறார், பிரசங்கி 3வது அதிகாரம் 1வது வசனம், ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. வானத்தின் கீழ் இருக்கிற ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு. There is a season to everything and a time to every purpose under the heaven. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் இருக்கிறது. எல்லாவற்றிற்குமே ஒரு காலம் இருக்கிறது. அவைகளை நாம் முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். அதனின் காலத்திலே தேவன் எல்லாவற்றையும் நேர்த்தியாக செய்கின்றார். உடனே எல்லாமே வந்து விடுவதல்ல. விதை போட்ட உடனே முளைத்து விடுகிறதா? கொஞ்ச நாள் எடுக்கிறது. அப்புறம் செடியாகிறது, மரமாகிறது, பூவாகிறது, பிஞ்சாகிறது, காயாகிறது, பழமாகிறது. அப்போ ஒரு மரம் வளர்வதற்கு அவ்வளவு காலங்கள் அதை எடுத்துக்கொள்ளுகிறது. அதை விளைய செய்யக்கூடியவர் பிதாவாகிய தெய்வம். அதை போல ஒவ்வொரு ஆத்துமாவும் குழந்தை பருவத்தில் இருக்கிறார்கள். அப்புறம் ஆவிக்குரியவர்களாக மாறுகிறார்கள். குழந்தையா இருந்தபோது குழந்தைக்கேற்றவைகளை சிந்திக்கிறார்கள். ஆவிக்குரியவர்களாக மாறும்போது ஆவிக்கேற்றவைகளை சிந்திக்கிறார்கள். கர்த்தருக்குள்ளாக வருகிறார்கள். அவர்களை பிதாவாகிய தேவன் முன்குறிக்கிறார். கர்த்தருடைய சபையிலே இணைக்கப்படுகிறார்கள். ஆக பிரசங்கி மேலும் சொல்லும்போது 3வது அதிகாரம் 20-21வது வசனம், எல்லாம் ஒரே இடத்துக்கு போகிறது, எல்லாம் மண்ணிலே உண்டாகிறது, எல்லாம் மண்ணுக்கு திரும்புகிறது. உயர ஏறும் மனுஷனுடைய ஆவியும் தாழ பூமியில் இறங்கும் மிருகங்களுடைய ஆவியையும் அறிகிறவன் யார் என்ற ஒரு கேள்வியை பிரசங்கி வைக்கின்றார். எல்லாமே ஒரே இடத்துக்கு போகிறது. மண்ணிலிருந்து வந்தது மண்ணுக்கே போகிறது. நம்ம எல்லாம் பார்க்கிறோம். யாராக இருந்தாலும் சரி, ஐஸ்வர்யவானாக இருந்தாலும் சரி, ஒரு பாம்பர ஏழையாக இருந்தாலும் சரி, எல்லாம் மண்ணுக்கே கடந்து செல்கிறார்கள். அதே போல மிருக ஜீன்கள், அதே போல உயர எறும்பக்கூடிய எறும்பு, இன்னும் அநேக காரியங்களை இந்த பூமியிலே பார்க்கிறோம். எண்ணில் அடங்கா சிருஷ்டிகள் இருக்கிறது. எல்லாமே ஒரே இடத்துக்கு போகிறது. அன்பானவர்களே, இங்கே தேவனுடைய செயலை நாம் கவனித்து பார்க்க வேண்டும். நாம் முன்னுரிமை அனுதினமும் ஆகாரம், சாப்பாடு. அந்த சாப்பிடக்கூடிய அந்த சாப்பாடு சாப்பிட்டதுக்கு பின்பதாக நிறைய கழிவுகள் கொட்டப்படுகிறது. ஒவ்வொரு நாளும் வேஸ்ட் நிறைய இருக்கிறது. இக்காலகட்டத்தில் பார்க்கும்போது எல்லா இடங்களிலுமே கழிவுகளை தான் நாம் அதிகமாக பார்க்கிறோம். ஐயோ, இவ்வளவு கழிவுகள், இவ்வளவு வீணடிக்கிறார்களே, இவ்வளவு சாப்பாடு வேஸ்ட் ஆயிடுச்சே என்று நாம் நினைக்கின்றோம். ஆனால் உண்மை என்னவென்றால், அந்த கழிவுகளை சாப்பிடுவதற்கு தேவன் அநேக
மிருக ஜீவன்களை ஏற்படுத்தியிருக்கிறார். நாய்கள் இருக்கிறது, கோழிகள் இருக்கிறது, பறவைகள் இருக்கிறது. இவைகளெல்லாம் அந்த கழிவுகளை சாப்பிடுகிறது. மனிதன் சாப்பிட்டது போக மிச்சம் கொட்டப்படுகிற எல்லாவற்றையுமே அவைகள் சாப்பிடுகிறது. அவைகள் சாப்பிட்ட மிச்சமும் இருக்கிறது. அந்த கழிவுகளை இந்த மண்ணுக்குள்ளாக இருக்கிறதான புழுக்கள், கரையான்கள், இவைகள் எல்லாமே சாப்பிட ஆரம்பிக்கிறது. சரி, இந்த மண்ணுக்குள்ளாக இருக்கிற இந்த புழுக்கள், கரையான்கள், இவைகளை எல்லாம் சாப்பிடுவதற்கு மண் இருக்கிறது. மண் எல்லாவற்றையுமே தின்று விடுகிறது. ஆக எல்லாமே மண்ணிலிருந்து வருகிறது, மண்ணுக்கே மீண்டுமாக திரும்புகிறது. அதே மண்ணிலிருந்து மீண்டுமாக அழகான ரோஜாக்கள், பழங்கள், இன்னும் மனிதனுக்கு தேவையான எல்லாமே இந்த பூமியிலே வந்து கொண்டிருக்கிறது. மனிதன் ராக்கெட் அனுப்புகிறான். அந்த ராக்கெட் எங்கிருந்து வந்தது? மண்ணிலிருந்து வந்தது. மண்ணிலிருந்து எல்லாவற்றையும் மனிதன் கண்டுபிடித்து அதை உருவாக்குகின்றான். இரும்பு மண்ணிலிருந்து எடுக்கப்படுகிறது, வெள்ளி எடுக்கப்படுகிறது, தங்கம் மண்ணிலிருந்து எடுக்கப்படுகிறது. ஆக எல்லா தளவாடங்களுமே மண்ணிலிருந்தே வருகிறது. மனிதனுக்கு தேவையான எல்லாமே மண்ணிலிருந்தே வருகிறது. மிருக ஜீவன்களுக்கு தேவையானவைகள் எல்லாமே மண்ணிலிருந்து வருகிறது. இவைகள் எல்லாம் மண்ணுக்கே மீண்டுமாக திரும்புகிறது. எல்லாம் ஒரே இடத்துக்கு போகிறது. அதைத்தான் பிரசங்கி சொல்லுகிறார். எல்லாம் மண்ணிலே உண்டாகிறது, எல்லாம் மண்ணுக்கு திரும்புகிறது. அது உயர ஏறு மனுஷனுடைய ஆவியும் தாழ பூமியில் மிருகங்களுடைய ஆவியும் அறிகிறவன் யார்? இந்த மனுஷனுடைய ஆவி உயர போகிறது. ஆனால் மிருகங்களுடைய ஆவி அப்படி இல்லை, மண்ணுக்கு திரும்புகிறது, மண்ணுக்குள் கடந்து செல்லுகிறதாம். அதைத்தான் வேதம் சொல்லுகிறது. பிரசங்கி 8:17 என்ன நம்ம வாசிக்கிறோம்? ஆக தேவன் செய்யும் சகல கிரியைகளையும் நான் கவனித்து பார்த்து, சூரியனுக்கு கீழே செய்யப்படும் கிரியைகளை மனுஷன் கண்டுபிடிக்க கூடாது என்று கண்டேன். சூரியனுக்கு கீழாக எவ்வளவோ நடக்கிறது. ஆராய்ச்சி செய்து கொண்டே இருக்கிறார்கள். ஒவ்வொரு நாடும் ராக்கெட் மூலமாக அங்கே அநேக பொருட்களை அனுப்பி ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஒருவரும் கண்டுபிடிக்க முடியவில்லை. கண்டுபிடித்துக் கொண்டே இருக்கிறார்கள். சில காரியங்களிலே வெற்றி அடைகிறார்கள். ஆனால் இன்னும் கண்டுபிடிக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கிறது. இவர் என்ன சொல்லுகிறார்? தேவன் செய்யும் சகல கிரியைகளை நான் கவனித்து பார்த்து, சூரியனுக்கு கீழே செய்யப்படும் கிரியைகளை மனுஷன் கண்டுபிடிக்க கூடாது என்று கண்டேன். சில விஷயங்களே கண்டுபிடித்திருக்கலாம் மனுஷன், ஆனால் இன்னும் கண்டுபிடிக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கிறது. அதை மனுஷன் கண்டுபிடிக்க கூடாது என்று கண்டேன். அதை கண்டுபிடிக்கவில்லை. இப்ப தேவன் எங்கே இருக்கிறார் என்று நம்மை பார்த்து ஒருத்தர் கேட்பார் என்றால், நாம் அவரை படம் பிடித்து காட்ட முடியுமா? ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே அவர் வாசம் செய்கிறார். அவரால் சிருஷ்டிக்கப்பட்ட சூரியனை இவ்வளவு பிரைட்டாக இருக்கும்போது, அந்த சூரியனை சிருஷ்டித்த தேவன் எவ்வளவு பிரைட்டாக இருப்பார்? மனுஷன் கண்டுபிடிக்க முடியாது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கிறது. அதைத்தான் இந்த வேத வசனம் சொல்லுகிறது. அதை அறியும்படி மனுஷன் பிரயாசப்பட்டாலும் அறிய மாட்டான். இன்னைக்கு இரவு பகலாக கண்ணுறக்கம் இல்லாமல் மனிதன் கண்டுபிடிப்பிலே தன்னுடைய கவனத்தை அதிகமாக செலுத்துகிறான். ஆனாலும் சூரியனுக்கு கீழாக செய்யப்படுகிற அநேக காரியங்களை மனுஷன் கண்டுபிடிக்க முடியாது. ஏன்? கொரோனா வைரஸ் அது எப்படி உருவாகிறது? அது எங்கிருந்து வருகிறது? எப்படி உலகளவிலே ஒரே சமயத்தில் பரவினது? கண்டுபிடித்தார்களா? இல்லையே. கண்டுபிடித்துக் கொண்டே இருக்கின்றார்கள். ஆக இதே போல எத்தனையோ விஷயங்களை மனிதன் கண்டுபிடிக்க முடியாமலே போகின்றான் என்றுதான் திருமறையானது நமக்கு போதிக்கிறது. அவன் அறியும்படி மனுஷன் பிரயாசப்பட்டாலும் அறிய மாட்டான். அதை அறியலாம் என்று ஞானி எண்ணினாலும் அவனும் அதை அறிந்து கொள்ள மாட்டான். ஒவ்வொரு நாளும் மனிதனுடைய பிரயாசம் அதிகமாக இருக்கிறது. இதை எப்படியாவது கண்டுபிடித்து ஆக வேண்டும். என்னதான் நடக்கிறது என்பதை கண்டுபிடிக்க வேண்டும். கம்ப்யூட்டர் யுகத்திலே நாம் இருக்கிறோம். இன்னும் நாம் பயணிக்க வேண்டிய தூரம் வெகு தூரம் இருக்கிறது. தேவன் மகா பெரியவராக இருக்கிறார்.
அவருடைய கரத்தின் கிரியைகள் ஆராயப்பட முடியாதவைகள் என்று நாம் அறிகிறோம். அந்த அளவுக்கு தேவனுடைய கிரியையானது இந்த உலகம் முழுவதுமாக பரம்பி கிடக்கிறதாக பரிசுத்த வேதாகமும் சொல்லுகிறது. அன்பானவர்களே, தேவனுடைய வசனத்திற்கு செவி கொடுங்கள். ஒவ்வொருவரும் அவரவருடைய வேலைகளை செய்கிறார்கள். பவுல் சொல்கிறார், நான் நட்டேன் என்று சொல்கிறார். அப்போலோ நீர் பாய்ச்சினான் என்று சொல்கிறார். ஆனால் தேவன் விளையை செய்கிறார். சபைக்கு கடந்து செல்கிறீர்கள், கர்த்தருடைய செய்தியை கேட்கிறீர்கள். இன்னொருத்தர் உங்களை கர்த்தருடைய செய்தியை கேட்கும்படியாக உற்சாகப்படுத்தலாம், உதவி செய்யலாம், நீர் பாய்ச்சுகிறதை போல உங்களுக்கு உதவி செய்யலாம். ஆனால் வெளியே செய்யக்கூடிய ஒரு பொறுப்பு தேவனுடைய கரத்தில் இருக்கிறது. பிதாவானவர் ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்திலே வரான் என்று இயேசு சொல்லியிருக்கிறார். ஏன் எல்லோருமே இயேசுவின் இடத்திலே வருவதில்லை? பிதாவானவர் தெரிந்து கொள்ள வேண்டும். பிதாவானவர் தெரிந்து கொள்ளும் போதுதான் அவர்கள் இயேசுவின் இடத்திலே கடந்து வருவார்கள். அவர்களாக சுயமாக எந்த ஒரு காரியத்துமே சிந்திக்கவும் முடியாது, செயல்படுத்தவும் முடியாது. எல்லாம் தேவனுடைய திருச்சித்தத்தின்படியாக இருக்கிறது. தேவன் தாயின் கருவிலே முன்குறிக்கிறார் என்று பார்க்கிறோம். இன்றைக்கு நாம் எல்லாம் தேவனை ஏற்றுக்கொண்டோம் என்றால் அது அவருடைய அனந்த ஞானமாக இருக்கிறது, தீர்மானமாக இருக்கிறது, திட்டமாக இருக்கிறது. நித்தியத்திற்காக தேவன் நம்மை தேர்வு செய்திருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். கடைசியாக பிரசங்கி 3:14 வாசிக்கிறோம், தேவன் செய்வது எதுவோ அது என்றென்றைக்கும் நிலைக்கும் என்று பிரசங்கி சொல்லுகிறார். அதானே உண்மை. தேவனுடைய கரத்தில் தான் எல்லாமே இருக்கிறது. அவருடைய கட்டுப்பாட்டில் இயங்குகிறது. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். இந்த வானமும் பூமியும் அவருடைய வார்த்தையினாலே உண்டானது. இயேசு கிறிஸ்து காற்றையும் கடலையும் பார்த்து இறையாதே, அமைதலாக இரு என்றார். அது அப்படியே ஆயிற்று. யார் சொன்னால் நிற்கும்? எத்தனையோ வானிலை ஆராய்ச்சிகள் இருக்கிறது. மழை வரக்கூடிய நேரங்களை கணிக்கிறார்கள். ஆனால் அந்த சுனாமி போன்றவைகளை தடுத்து நிறுத்த முடிகிறதா? முடியவில்லையே. ஆனால் இயேசு கிறிஸ்து அவைகளை தடுத்து நிறுத்தினார் என்று பார்க்கிறோம். அவர் அதை சிருஷ்டித்தார். அவர் சிருஷ்டிகர். எனவே அவருக்கு அந்த அதிகாரம் இருக்கிறது. தேவன் செய்வது எதுவோ அது என்றைக்கும் நிலைக்கும் என்று அறிவேன். அதனோட ஒன்றும் கூட்டவும் கூடாது, அதிலிருந்து ஒன்றும் குறைக்கவும் கூடாது. மனுஷர் தமது சமூகத்தில் பயந்திருக்கும்படி தேவன் இப்படி செய்து வருகிறார். ஒன்றையும் கூட்டக்கூடாது, அதிலிருந்து ஒன்றையும் குறைக்கவும் கூடாது. வேதாகமும் முழுமையானதாக இருக்கிறது. அது மனிதனுக்கு போதுமானதாக இருக்கிறது. தேவனை அறிந்து கொள்வதற்கு அது பேரு உதவியாக இருக்கிறது. அது போதுமானதாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். அன்பான சகோதரனே, சகோதரியே, தொலைக்காட்சி நேயரே, இன்றைய நாள் செய்தி உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். தேவன் விளைய செய்கிறார். விதைக்கிறவனாலும் ஒன்றுமில்லை, நீர் பாய்ச்சுகிறவனாலும் ஒன்றுமில்லை. விளைய செய்கிற தேவனாலே எல்லாம் கூடும். ஜெபம் செய்வோம். எங்களை நேசித்து வழிநடத்துகிற பரலோகத்தின் பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் பாரத்தோடு ஜெபம் பண்ணுகிறோம். நித்திய ராஜ்யத்திற்காக அவர்களை தெரிந்தெடுக்க வேண்டுமாய் நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். மேலான சத்தியங்களை கற்றுக்கொண்டு இரட்சிப்பின் பாத்திரங்களாக அவர்கள் மாற அனுக்கிரகம் செய்தல் வேண்டுமாய் எங்கள் அன்பின் ஆண்டவர் இயேசுவின் மூலமாக இந்த ஜெப விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் பரலோகத்தின் பிதாவே. ஆமென். Who is God? God is not a man. God is a consuming fire. Great and awesome God. God is greater than all. Behold, God is mighty. Amen. தேவன் யார்? தேவன் ஒரு மனிதன் அல்ல. தேவன் ஒரு பட்சிக்கிற அக்கினி. தேவன் பெரியவர், அற்புதமானவர். தேவன் எல்லாவற்றிற்கும் மேலானவர். தேவன் வல்லமையுடையவர். ஆமென். Email address arjunandglory@gmail.com. View our The Word of Christ program on YouTube channel. May God bless you all.